மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிற தளபதியுடைய லாஸ்ட் படமான தளபதி 29 படத்துக்கான டைட்டில் ஜனநாயகன் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதற்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. தளபதி கூலாக செம்ம ஸ்டைலிஷாக இருக்காரு. கையில் ஃபோனை வச்சுட்டு செல்ஃபி எடுக்கிறாரு. சோசியல் மீடியாஸில் பகவந்த் கேசரி படம் போல இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தது. அந்த ஷேடு சுத்தமாகவே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் பார்க்கும்போதே தெரியுது. ஜனநாயகன் செகண்ட் லுக் இன்று 4 PM ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. செகண்ட் லுக் போஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்போது இது பொலிட்டிக்கல் படம் போல் இருக்குது. செகண்ட் லுக்கோ அல்லது தேர்ட் லுக்கோ கூட என்று வரலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த செகண்ட் லுக்கோ அல்லது தேர்ட் லுக்கோ வரும்போது அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் இதற்கான வீடியோவோ அல்லது போஸ்டரோ வரும்போது இது இந்த படத்துக்கான ஜேனர் என்ன அப்படின்னு தெரிய வந்துடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு இந்த போஸ்டர் பார்க்கும்போது தெரி படத்துடைய அன்சீன் ஸ்டில்லு ஞாபகப்படுத்துச்சு. ஜனநாயகன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எனக்கு வெறித்தனமாக இருந்தது. மொத்தத்தில் யச்சுனத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு, அனிருத் மியூசிக் பண்ணுறாரு, தளபதி, பூஜா ஹெக்டே, பாபி டியோல், கௌதம் மேனன், பிரகாஷ் ராஜ், நரேன், பிரியாமணி, மமிதா பைஜி, மோனிஷா பிளஸி, வரலட்சுமி, தீஜை நடிக்கிறாங்க. ஜனநாயகன் படத்தில் தளபதியுடைய லியோ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம்லாம் இண்டஸ்ட்ரீட் ஆச்சு. அதுக்கடுத்து தளபதியுடைய அடுத்த படமான ஜனநாயகன் படமும் இண்டஸ்ட்ரீட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எனக்கு வெறித்தனமாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.